கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து கடத்தி இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒன்று கொடுத்துறேன். பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதற்கு இந்த அரசாங்கம் எந்த வகையான எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுதுன்றதை பற்றி புதுசாக பொறுப்பேற்றிருக்க இந்த அரசு இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஒரு சில கற்பனைகள் எனக்குள்ளே இருக்குது. அதை பற்றி இனிமேல் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்ம நியூஸ்க்கு வந்துடும். புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி பெண்ணை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை, தலைவர்கள் கண்டனம். தலைமறைவாக இருந்த நபர் உள்பட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டை கரம்பக்குடி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்தவரை போலீசார் நேற்று கைது செய்திருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த 35 வயதான வாய் பேச முடியாத மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண் ஒரு அரிசி ஆலையில் தினக்கூலியாக வேலை செய்து வருகிறார். இவர் 2 நாட்களுக்கு முன்பு பணி முடிந்து வீட்டுக்கு செல்ல பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார். அப்போது அவ்வழியாக காரில் சென்ற கரம்பக்குடி மணக்கொள்ளையைச் சேர்ந்த சேகர் 56, மாரிமுத்து 55 ஆகியோர் அவரை காரில் வீட்டுக்கு கொண்டு சென்று விடுவதாக கூறியுள்ளனர். அந்த பெண் மறுத்த நிலையில் அவரை கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றி கண்மாய் பகுதிக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளனர். 55, 56 வயதில் இந்த எடுபட்ட பயல்களை என்னென்னு நாம் சொல்கிறது? ஏன்னா அடுத்தடுத்த அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது, காது கேட்காதுன்ற சூழ்நிலையில் இந்த மாதிரியான மூடர்கள் என்ன பண்ணலாம்? இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட விட்டு கல்லால் அடித்தே கொள்ளணுன்னு தான் என்னுடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போராடிய அந்த பெண்ணை தாக்கியுள்ளனர். பின்னர் காரில் சிறிது தொலைவு அழைத்து சென்று இறக்கிவிட்டு தப்பினர். அப்பெண் கூச்சலிட்டதை கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்று விசாரித்து மலையூர் போலீசாருக்கு தகவல் தந்தனர். இதையடுத்து அவர் புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆலங்குடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாரிமுத்துவை கைது செய்தனர். நீதி கேட்டு மலையூரில் மக்கள் நேற்று மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் வைத்து சேகரை போலீசார் கைது செய்தனர். இதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு 5 வார்டுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், 5 வார்டு கூட வேணாங்க, ஒரு 3 வார்டு இல்லைனா 5 வார்டுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன், மகளிர் போலீஸ் ஸ்டேஷனை போட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த நேரத்தில் பெண்கள் போவாங்கன்னு சொல்லி அதுக்கான பாதுகாப்பை பலப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் பெண்களையே பாதுகாப்புக்கு போட்டு மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்கிறேன். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்த்தா தான் செயல்படுத்தி பார்த்தா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ராணி வேலுநாச்சியார் படைன்னு சொல்லி விஜயன் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை மிக விரைவில் செயல்படுத்தணுன்றது என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவிட்டுக்கிறேன். அடுத்ததாக இழப்பீடு வழங்க வேண்டும். இதனிடையே இந்த சம்பவத்துக்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கண்டனம் தெரிவித்தா மட்டும் போதாதுங்க, ஒவ்வொரு வார்டையும் அந்த பெண்ணுக்காக வீதியில் இறங்கி போராடணும். இதுதான் நான் கேட்டுக்கிறேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கோசரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது மட்டுமே பத்தாது, என்னோட சேர்ந்து நீங்களும் குரல் கொடுக்கணும், வீதியில் இறங்கி போராடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இந்த சம்பவத்தை எந்த காலத்துலையும் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது. அதுக்கான பதிலை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் போகணும். இந்த 2 மாரிமுத்துவும் இந்த 2 எருமைங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த இதை பற்றி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, மாற்றுத்திறனாளி பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து இருக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கும் தாவேகா அரசு தொடரும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கனிமொழி மேடம், இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு 15 நாள் தான் ஆச்சு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு 50-60 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக வந்த கட்சியை எடுத்தோடனே ஒரு இது சொல்கிறது, குத்தம் கண்டுபிடிச்சி சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம சேனல் போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி, இது மன்னிக்க முடியாத குற்றமாகும். திமுக ஆட்சி அகற்றப்பட்ட பிறகும் அத்தகைய குற்றங்கள் தொடர்வது கவலையளிக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர் சொல்லியிருக்கிறது ஒரு பாயிண்ட், உண்மையான பாயிண்ட்டுங்க. திமுக ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சுனாலும் அடுத்த ஆட்சி தொடர போதும் இதே மாதிரியான கொடுமைகள் அரங்கேறுவது ஏற்றுக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தா பார்ப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், இச்சம்பவம் வன்மையாக
கண்டிக்கத்தக்கது. இந்த குற்றச்செயலில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அரசு வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பாடு செய்து தரக்கூடிய வகையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா அது பாதுகாப்பான வேலை, அரசாங்க வேலைனாவே கிட்டத்தட்ட அவங்களுக்கு முழு பாதுகாப்பு அந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இதுவே அந்த பொண்ணு கத்தி கூச்சலிட்டதால் தான் இந்த விஷயம் வெளியே வந்துச்சு. இதுவே அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கத்தியாச்சும் அந்த விஷயத்தை வந்து வெளியே தெரிவித்தாங்க. சொல்ல முடியாத சில பெண்கள்னால எப்படி சொல்ல முடியும்? அதனால் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வேணுன்றதான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே கேஸ், எனிவேஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ.